அடுத்து ஆண்கள் பகுதியில் அந்த தம்பி என்ன கேட்கிறாருந்தாங்க, கொட்டாவி விடும்போது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அத்தஸாவுபு மினஷ் ஷைத்தான், கொட்டாவி என்பது ஷைத்தானிடமிருந்து உள்ளது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ கொட்டாவி விட்டோம்னா ஷைத்தானுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு. இப்படி முடிவாகும் போது நம்ம என்ன கவனிக்க வேண்டி இருக்கிறதுன்னு சொன்னா, இப்ப ஷைத்தான்ட்ட இருந்து உள்ளதுன்னு வந்துருச்சு இல்லையா? ஷைத்தான்ட்ட இருந்து உள்ளதுன்னா அது அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு தீர்வு சொல்லியிருக்கான். அதாவது ஃபைம்மா யன்ஸகன்னக நஸஉம் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் ஃபஸ்தஈது பில்லாஹ், அல்லாஹ்விடத்துல நீங்க தௌபா செஞ்சிருங்க, அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில தான் நம்ம குர்ஆன் ஓதும் போதுல அவுது பில்லாஹ் சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹ், நீங்க அதாவது குர்ஆனை ஓதுறீங்கன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடிங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். இப்ப அந்த அடிப்படையில கொட்டாவி ஷைத்தான் இருந்து உள்ளதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில நாம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஒரு வகையில பார்த்தா சொல்லணும்னு அறிஞர்கள் சொல்றாங்க, இன்னொரு வகையில சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லணும்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம், ஷைத்தான் இருந்து உள்ளது கொட்டாவி, ஷைத்தான் தீன்னா அவுது பில்லாஹ் சொல்லுங்க, சாப்டர் க்ளோஸ். சொல்லணும்ன்றதுக்கு இது தீர்க்கமான ஆதாரம். சொல்லக்கூடாதுன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, இப்போங்க தும்மலுங்கிறது அல்லாஹ்விடம் இருந்து உள்ளது, சரி, தும்மல் அல்லாஹ்விடம் இருந்து உள்ளது என்கிற காரணத்தினால மட்டும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதா இருந்தா அல்லாஹ்ட்ட இருந்து உள்ள எல்லாத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லத்தான் வேணும். ரிஸ்க் யார்ட்ட இருந்து உள்ளது? அல்லாஹ்ட்ட இருந்து உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம் தான், எல்லா நேரமும் சொல்லிட்டு இருக்கோம். சாப்பாடெல்லாம் கொடுக்குறான், சாப்பிட்டா சொல்றோம் தான், அது தப்பு கிடையாது. அது சாப்பிட்ட பின்னாடி ஓதுற துவாவுக்காக சொல்றோம். இது அல்லாஹ்ட்ட இருந்து உள்ளதுன்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதா இருந்தா போட்டிருக்கிற சட்டை அல்ஹம்துலில்லாஹ், கையில வச்சிருக்கிற கர்சீப் அல்ஹம்துலில்லாஹ், எல்லாத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டே தானே இருக்கணும். அப்போ நீங்க தும்மலுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது அல்லாஹ்ட்ட இருந்து உள்ளதுங்கிற ஒரு ரீசன் கிடையாது. தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்க. அல்லாஹ்விடம் இருந்து உள்ளது ஷைத்தானிடம் இருந்து உள்ளதுன்னு பார்க்காம ரசூலுல்லாஹ் இதுக்கு என்ன சொன்னாங்க? தும்முனா நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கன்னு நம்மளா சொல்லல, அல்லாஹ்ட்ட இருந்து உள்ளதுன்னு சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்காங்க. ஒருத்தர் தும்மினாரே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும், பக்கத்தில் உள்ளவர் அவருக்கு இர்ஹமுக்கல்லாஹ் சொல்ல வேண்டும், அதற்கு மறுமொழியாக தும்மியவர் யஹ்தீக்குமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் சொல்ல வேண்டும். இது மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதனால நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். சொல்லலன்னா சொல்லுவோமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது வேற, ஆனா இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதனால நம்ம சொல்றோம். அதே மாதிரி நீங்க கொட்டாவி ஷைத்தான்ட்ட இருந்து உள்ளதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி கொட்டாவி விட்டா நீங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் நேரடியாக சொல்லியிருக்காங்களான்னா கிடையாது. நான் சொல்ற விஷயத்தை நல்ல டீப்பா கவனிங்க. சொல்லணும்னு சொல்றதுக்கு முன்னாடி சொல்லியாச்சு, சுருக்கமா முடிஞ்சு போச்சு. சொல்லக்கூடாதுன்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம தும்மலுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது நாம சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னனால சொல்றோம். அதே மாதிரி கொட்டாவிக்கு அவுது பில்லாஹ் சொல்றதா இருந்தா ரசூலுல்லாஹ் சொன்னதா காட்டுங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதா எதுவும் கிடையாது, அதனால சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதுதான் குழம்புற இடம். இந்த இடம் தான் ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய இடம். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, ஷைத்தான்ட்ட இருந்து உள்ளது நமக்கு கொட்டாவி அப்படின்னு சொல்லப்பட்டுருச்சு. சொல்லப்படும் பொழுது அது ஷைத்தானுடைய தீண்டுதல் ஏற்பட்டால் நாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அதுக்கு சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரெண்டுல நம்முடைய அறிவுக்குட்பட்டு எதை எடுத்தாலும் அல்லாஹ்வினுடைய நாட்டத்திற்கு பொருத்தமானது என்பதுதான் நம்முடைய கருத்து. ஏன்னு சொன்னா ரெண்டு சாராரும் எடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி இது நடக்கிறது, அல்லாஹ்வுக்கே மிகுந்த அறிவு இருக்கிறது, எதான் சொல்ல முடியும். இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷனா உள்ள சப்ஜெக்ட்ல நாம கொட்டாவி விடும்போது நாம அவுது பில்லாஹ் சொல்லவே கூடாதுன்னு சொன்னா ஷைத்தான்ட்ட இருந்து உள்ளதுன்னு இருக்கு அப்படின்ற கேள்வி முன்னாடி நிக்குது. சரி, ரசூலுல்லாஹ் தான் சொல்லல, இல்ல அப்புறம் நம்ம சொல்லணும்னு சொன்னா ஷைத்தானுடைய தீண்டுதல் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே அப்படின்னு லாக் பண்ண முடியுது. அப்ப ரெண்டு மாறியும் ரெண்டு கருத்தும் அறிஞர்கள் மத்தியில் இருக்கு என்று சொல்லும் பொழுது நாம இரண்டில் எதை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டான். சில நேரங்கள்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, சில விஷயங்கள்ல ரசூலுல்லாஹ் கிளியர் கட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க, அதை அவங்க சமிக்கணையாக ஜாடை மாடையாக சொல்லி இருப்பார்கள். சில விஷயங்கள் அவங்க சொல்லாம மௌனமா விட்டுருப்பாங்க, அதுக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க. மா சக்கத்து அன்ஹு, நான் எதை உங்களுக்கு சொல்றனோ அது ஹலால் ஹராம்னு எடுத்துக்கங்க, எதை சொல்லாம மௌனம் காக்குறனோ ஃபஹுவ அஃபுன், அது உங்களுக்கு சலுகை அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ இந்த கொட்டாவி விஷயத்தை பொறுத்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொட்டாவி விடும் பொழுது ஒழுங்குகளை சொல்லி இருக்காங்க. ஹான்னு சத்தம் போடாதீங்க, ஷைத்தான் அதை பார்த்து சிரிக்கிறான்னு சொல்லி இருக்காங்க, கை வச்சு தடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
தொழுகையில இருந்தா முடிஞ்ச அளவுக்கு நீங்களே அடக்கிக்கங்க என்றெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவு தூரம் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லலன்னு சொல்லும் போது நான் இதுக்கு சொல்ல தேவையில்லை என்று ஒருவர் முடிவெடுத்தாரே, ஆனால் அவரையும் நாம குற்றவாளி கொண்டுல நிறுத்த முடியாது. அதே நேரத்துல இது ஷைத்தானுடைய தீண்டுதல், இதற்கு மார்க்கத்துல நீங்க அஊது பில்லாஹ் சொல்லுங்க என்று வழிகாட்டுதலும் இருக்கு என்கிற அடிப்படையில ஒருவர் சொன்னார் என்றால் அதையும் குற்றமா எடுத்துக்கொள்ள முடியாது. ரெண்டு சாராருமே யாரும் யாரையும் குற்றவாளி, இவன் சொல்றான் நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் இவன் பாவம் செஞ்சுட்டான், நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் இவன் சொல்றான் இவன் பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னு ரெண்டு சாரார் யாரையும் சொன்ன மாதிரி என்ன செய்ய முடியல, வரலாற்றுல நம்ம பார்க்க முடியல. ரெண்டுக்குமே சரியான ஒரு ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால ஒரு நபர் ஒரு மனிதர் தனிப்பட்ட அடிப்படையில இண்டிவிஜுவாலிட்டியினுடைய அடிப்படையில அவர் எதை விரும்புறாரோ அதை அவர் எடுத்துக்கொள்வது தாராளமா அது தவறு கிடையாது. அல்லாஹு ஆலம், அல்லாஹுக்கே மிகுந்த அறிவு இருக்கிறது. மனித அறிவுக்குட்பட்டு நமக்கு கிடைத்த ஹதீஸ்களுக்கு உட்பட்டு நம்முடைய அறிவுக்கு சிற்றறிவுக்கு உட்பட்டு இந்த முடிவை தான் எடுக்க முடியும். சொன்னாலும் அவருடைய விருப்பம், சொல்லவில்லை என்றாலும் அதற்கும் ஆதாரம் இருக்கிறது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டையினுடைய பிழையும் பொறுத்தருள்வதற்கு அல்லாஹ் போதுமானவன். இதான் உங்களுடைய கேள்விக்கான பதில். சரி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.